இன்னைக்கு நம்ம பார்க்க போற பைக் மாடல் பாத்தீங்கன்னா சன்பீடோட ஆஸ்ட்ரோ இந்த பாக்ஸ்ல தான் வந்தது. ஸோ பைக் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருந்ததோ அதெல்லாம் பாக்ஸ்ல சேஃபா போட்டு வச்சாச்சு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சன்பீடோட ஆஸ்ட்ரோ மாடல் தான். இதுல முக்கியமான ஒரு மேஜரான பிடிச்ச விஷயம்னா இதோட ஸ்கின் டோன்ஸ் தான். ஆஸ்ட்ரோட லோகோ இது, அதாவது டியூயல் டோன் கலர்ல இந்த சைக்கிள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட்ல செரி ரெட் கலர்லயும், ரியர்ல பாத்தீங்கன்னா நம்மளோட பிளட்ல இருந்து கொஞ்சம் திக்கரான கலர் வர மாதிரியும் கொடுத்திருந்தாங்க. இந்த ஃப்ரண்ட்ல கொடுத்திருக்க செரி ரெட் கலர் தான் ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. கிரிப்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அழகா கொடுத்திருந்தாங்க. அண்ட் தென் அதோட குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா டீசெண்டா தான் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல முடியல. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமான ஷிஃப்டருக்கு வரும். ஷிஃப்டர் பாத்தீங்கன்னா 105 ஆர் 7000 சீரியஸ்ல இருக்கிறது இப்போ இருக்க கரண்ட் ஜெனரேஷனோட லேட்டஸ்ட் ஷிஃப்டர்னு சொல்லலாம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பேரை அட்ஜஸ்ட் பண்றதுக்கான அந்த பொசிஷன் மார்க்ஸும் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இதோட கேபிள்ஸ் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா இன்னர் டியூப் கேபிள்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ எல்லா கேபிள்ஸும் பாத்தீங்கன்னா ஃப்ரேமோட சென்டர்ல கீழே உள்ள போயிடும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா பாட்டம்ல இருந்து ரிட்டர்ன் வெளியே வர மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்டெம் கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் 80 to 90 mm லென்த் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு கீழே ஒரு 4 ரிங் இருக்குங்க. இந்த 4 ரிங்கை நீங்க அட்ஜஸ்ட் பண்றது மூலமா உங்களோட அக்ரெசிவ் பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுல கொடுத்துருக்க பிளாட் ஹேண்டில் பேர் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஆஸ் யூஸ்வல் ரைட் சைட்ல 105 கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி லெஃப்ட் சைட்லயும் கொடுத்துருக்காங்க. ஆஸ்ட்ரோட லோகோ டாப் டியூப்ல அப்படியே ஒரு சின்னதா மைல்டா அழகா சன்பீடோட லோகோவோட கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 2 உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம அடிஷனலா டாப் டியூப்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது டிடி ரேஸ்ல யூஸ் பண்ற மாதிரி அந்த கான்செப்டை இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரேம்ல வெல் ஜாயின்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி நீட்டா டிசைன் பண்ணியிருக்காங்க. சீட் போஸ்டோட டியூபும் பாத்தீங்கன்னா ஹாலோ டியூப் தான். சீட்டும் பாத்தீங்கன்னா டீசெண்டா தான் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இந்த பட்ஜெட் ரேஞ்ச்ல இது வந்து ஒரு டீசென்டான ஷீட் தான் சொல்லலாம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா எல்லா சைக்கிள்ஸ்லயும் கொடுத்த மாதிரி சீட் போஸ்ட் டைட் பண்ற ஸ்க்ரூஸ் பாத்தீங்கன்னா டாப்ல கொடுக்காம இவங்களோட டிசைன்ஸை கொஞ்சம் யூனிக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரலைஸ்டு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து சீட்டு இறங்கவே இறங்காது, நான் ஷூரிட்டி கொடுக்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தது, நான் டைட் பண்றப்ப நல்லாவே இதை ஃபீல் பண்ணேன். இதோட கிளாம்பிங்கும் ரொம்ப நல்ல டெக்னாலஜியா தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் இதுல வர எஃப்டியும் பாத்தீங்கன்னா 105 7000 சீரியஸ்ல கொடுத்துருக்காங்க. 50-34 ஃபீட்ல சீனிக்ஸோட கிராங்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு என்டூரன்ஸ்க்கான கிராங்க், 11 ஸ்பீடோட சீனிக்ஸ் கிராங்க். நல்லாவுமே வெயிட் ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வெயிட் ரிடக்ஷனான பாக்கெட் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹாலோடெக் கிராங்க் கொடுத்துருக்கனால நம்ம ஈஸியா அடுத்தடுத்த கிராங்க் அப்டேட் பண்ணிக்கலாம். இதுல இருக்கிற மேஜரான ஒரு அட்வான்டேஜ் அதுதான். ஓகே, நம்ம அடுத்தடுத்த லெவல் கிராங்க் போறப்ப கண்டிப்பா பாத்தீங்கன்னா வேற டைப் ஆஃப் கிராங்க் இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுல த்ரெட்டட் பாட்டம் பிராக்கெட் அண்ட் ஹாலோடெக் கிராங்க் கொடுத்துருக்காங்க. ஆஸ்ட்ரோட லோகோ வந்து கொஞ்சம் மைல்டா தெரியற மாதிரி ரியர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் ஆனா ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா சன்பீட் லோகோ தெளிவா தெரியற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டிக்கு வருவோம். இதுல கொடுத்துருக்க ஆர்டி பாத்தீங்கன்னா ஷிமானோட 105 7000 சீரியஸ் ஆர்டி. இதுல பாத்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸ் வந்துருக்கு. 160 mm ரோட்டர் இருக்கிற மாதிரி ஏஎன்வி டிஸ்க் பிரேக், அதாவது இது வந்து ஹைட்ரோ மெக்கானிக்கல் டிஸ்க் பிரேக். இது ஒரு நார்மல் டிஸ்க் பிரேக் கிடையாது. 160 mm ரோட்டர் இருக்கு. இந்த லிவர்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்க்ரூ ப்ரொவிஷன் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக்ல வந்து இந்த லிவர்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அதனால பிரேக்கிங் எஃபிஷியன்சி நம்மளுக்கு ஹைட்ராலிக் அளவுக்கு இல்லாம அதை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. ஏன்னா ஹைட்ராலிக் பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். நம்ம மெக்கானிக்கலை விட இந்த ஹைட்ரோ மெக்கானிக்கல் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் லிவர்ஸை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அந்த பிரேக்கிங் எஃபிஷியன்சி அப்படி இருந்தது. ஆஸ் யூஸ்வல் அப்பயும் போலவே பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்க பாட்டம் பிராக்கெட் பாத்தீங்கன்னா த்ரெட்டட் பாட்டம் பிராக்கெட். வெல் ஜாயின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம்ல மட்டும் தான் ஷோ ஆகுது, மத்த எந்த இடத்துலயும் ஷோ ஆகல. ஸோ அந்த பாட்டம்லயும் தெரியாம பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். இதோட லுக் இன்னுமே கொஞ்சம் டீசெண்டா தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் ஃப்ரண்ட்லயும் பாத்துக்கலாம். இதுல கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா குயிக் லிவர் கிடையாது, இது வந்து த்ரூ ஆக்சல் டைப். ஓகேங்களா, நம்ம குயிக் லிவருக்கு அடுத்த ஒரு அட்வான்டேஜான ஒரு இதுனா த்ரூ ஆக்சல் தான். ஏன் இந்த த்ரூ ஆக்சல் கொடுக்குறோம் அப்படின்னா டிஸ்க் பிரேக்ஸ் பிடிக்கிறப்ப குயிக் லிவர்ஸ் எல்லாம் ஈஸியா வந்து ஓன் அவுட் ஆகும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா லிவர்ஸ் புட்டிங்கிட்டு வெளியே வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு இதோட பிரேக்கிங் பவர் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால ஹைட்ராலிக் டிஸ்க் அண்ட் டிஸ்க் பிரேக்ஸ்லாம் த்ரூ ஆக்சல் கொடுத்துட்டு இருப்பாங்க. நிறைய சைக்கிள்ஸ்ல நிறைய பேர் இதை வந்து பார்க்காம வாங்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹைட்ராலிக்கே ஹைட்ரோ மெக்கானிக்கல் டிஸ்க் இருக்கும்போது நீங்க த்ரூ ஆக்சல் இருக்கிற மாதிரி ஃப்ரேம் ப்ரிஃபர் பண்ணுங்க. தயவு செஞ்சு நார்மலா குயிக் லிவர் இருக்கிற ஃப்ரேமை ரெஃபர் பண்ணாதீங்க. இது என்னோட சஜஷன். பிகாஸ் நான் இதுல கொஞ்சம் அடிபட்டிருக்கேன், அதனாலதான் என்னோட இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன்.
முன்னாடி பாத்தீங்கன்னா சன்பீடோட லோகோ. ஸோ இந்த ஓஎஸ் எல்லாம் வந்து நல்லாவே மறைச்சிருச்சு. பட் இந்த ஓஎஸ்க்கு பக்கத்துல நம்ம வந்து அங்கங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது ஃப்ரேமை டேமேஜ் பண்ணாம பார்த்துக்கும். இதுல கொடுத்துருக்க கேசட் பாத்தீங்கன்னா 11 to 28 teeth இருக்கிற மாதிரி சுஜக் கேசட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. 105 ஆர்டி வந்துருது. R7000 சீரியஸோட இப்போ கரண்ட் ஜெனரேஷனோட லேட்டஸ்ட் ஆர்டி ஓகேங்களா. சாரி வாய் அப்படியே கொளருது. ஆஸ்ட்ரோ அப்படின்ற லோகோ, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கேஎம்சி செயின் ஓகேங்களா. இதுல கொடுத்துருக்கிறது 11 ஸ்பீட்கான கேஎம்சி செயின். இதுல எனக்கு தெரிஞ்சு இந்த ஒயர் வெளியே வர இடம் ரியரா தான் இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே டியூப்குள்ள வந்துருது. அண்ட் தென் பிரேக் கேபிள் அண்ட் கியர் கேபிளோட ஒயர் மட்டும்தான் அப்படியே வெளியே வருது. இதுல கொடுத்துருக்க வீல்ஸ் பாத்தீங்கன்னா ரேசிங் வீல்ஸ் மாதிரி தான் இருக்கு. சிஎஸ்டியோட சேசர் டயர் தான் இதுக்கு கொடுத்துருக்காங்க. டயர்ஸ்ல பாத்தீங்கன்னா பட்டனே இருக்காதுங்க, சுத்தமா பட்டனே இருக்காதுங்க. ஆனா அதோட கிரிப் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்குங்க. பாத்தீங்களா எந்த அளவுக்கு அப்படியே நைலான், அதாவது உங்களுக்கு நீங்க ரேஸ் ட்ராக்ல பாக்குற பைக்கோட டயர் எப்படி இருக்குமோ அந்த ஷேப்ல இருக்கும். ஆனா கிரிப் அதுக்கு அதை அப்படியே ஆப்போசிட்ல இருக்குங்க. நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல கிரிப்பாவே இருந்தது. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இதோட கெசட் பாத்தீங்கன்னா 11 to 28 teeth கெசட் கொடுத்துருக்கனால நீங்க இதை டைரக்டா ரேசிங்க்கு எடுத்துட்டு போகலாம், என்டியூரன்ஸுக்கு எடுத்துட்டு போற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். பட் என்டியூரன்ஸுக்கு இது ப்ரிஃபரபிள் கிடையாது. நம்மளுக்கு என்டியூரன்ஸ் போகணும் அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு பிக் கெசட் இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவுமே நல்லபடியா இருக்கும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் லிவர்ஸ் ஃபுல்லாமே ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. அதாவது கியர் டியூனிங் பண்றவங்க எல்லாத்துக்குமே இது தெரிஞ்சிருக்கும் இது எதுக்கு அப்படின்றது. இதை பத்தி தெரியாதவங்க தயவு செஞ்சு இதுல கை வச்சிடாதீங்க. பிளாட் டைப் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்ஸ்லயே கண்டிப்பா பிளாட் டைப் ஹேண்டில் பாரோட வர சைக்கிள்ஸ் இதுவும் ஒண்ணுதான். இதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட மாஸ் இருக்கு. ஸோ அந்த மாஸ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட் டைப் ஹேண்டில் பார் தான் வரும். அண்டர் 1 lakh பட்ஜெட் செக்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு பிளாட் ஹேண்டில் பாரோட வர பைக் அப்படின்னா இதெல்லாம் ரொம்பவுமே ஆட் ஆன் தான், நம்மளுக்கு ஒரு பூஸ்டப் தான். ஏன்னா லாங் டிராவல் போறப்பதான் நம்மளுக்கு தெரியும் நம்மளோட உள்ளங்கையில வந்து எவ்வளவு ஒரு ப்ரெஷர் ஏற்படும் அப்படின்றது. அந்த ப்ரெஷரை பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட் ஹேண்டில் பார் வச்சு ஈஸியா மேனேஜ் பண்ணிட்டு ரைட் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பிளாட் ஹேண்டில் பாருங்க. இந்த மாதிரி பிளாட் ஹேண்டில் பார் நீங்க போகணும்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். பட் அது நம்ம இந்த பைக்ல கிடைச்சிருக்கு. இதுல கொடுத்துருக்க சீட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சன்பீடோட ட்ரைட்டன் மாஸ் இந்த மாதிரி மாடல்ல வந்து அதே சீட்ஸ் தான். சீட்ஸ் மட்டும் இது வரைக்கும் சன்ஸ்பீட் சேஞ்சே பண்ணல. ரியர்ல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரேமோட வெல் ஜாயின் சுத்தமா தெரியல. அண்ட் தென் இந்த ஃப்ரேம் பாத்தீங்கன்னா தனியா ஒரு யூனிக்கா வந்திருக்கு வெளியில. ஸோ இதோட வெல்டிங்கும் அதோட ஜாயிண்டிங்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கு. அதே மாதிரி இதோட ஃப்ரேம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் ஷார்ப் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஏரோ ஃபோக்கஸும் இல்லாம கொஞ்சம் அப்படியே மேலையும் கீழையும் ரேடியஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டிசைன்ஸ் வைஸ் நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா டிசைன் வைஸ் இட்ஸ் பர்டிகுலர்லி சூப்பர் அப்படிதான் சொல்ல முடியும். அந்த பாத்தீங்கன்னா நம்ம சைக்கிள் ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கஸ்டமரை வந்து பைக் ஃபிட் பண்றதுக்காக ஹோம் ட்ரெயினர்ல போட்டு ஸோ கஸ்டமரை ரைட் பண்ண சொன்னோம். அந்த ரைட் பண்ணதோட வீடியோ தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வண்டியோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு லாங் டிரைவ்லாம் பண்ணி பார்க்கல, ஷார்ட் டிரைவ் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுலேயே எனக்கு நல்ல ஃபீலிங் இருந்தது. அரௌண்ட் வண்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே லைட் வெயிட்டா இருந்தது. ஏன்னா 1 lakh செக்மெண்ட்ஸ்ல இந்த அளவுக்கு வெயிட் கம்மியான சைக்கிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பா இதுதான் நான் சொல்லுவேன். ஸோ நான் இதை ரெக்கமெண்ட் பண்றதுக்கான ரீசன் எதுவுமே கிடையாது. லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல பைக்கா உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்ற ஒரே ரீசன்னால தான் இந்த பைக்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பைக்கை பொறுத்த வரைக்கும் வேற லெவல்ல இருந்தது. பைக்கை நீங்க நல்லா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இந்த பைக்கை நீங்க டைரக்டா லைட்டா சின்ன அப்கிரேட் எல்லாம் பண்ணீங்கன்னா டைரக்டா டிடி ரேஸ்க்கு எடுத்துட்டு போக முடியும், ஒரு லாங் ரேஸுக்கு எடுத்துட்டு போக முடியும். அந்த அளவுக்கு செம்மையான பொட்டன்சியல் இருக்கிற பைக்குங்க இது. கண்டிப்பா நீங்க வந்து இந்த பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா டேரக்டா நீங்க ஆர்டர் பண்ணலாம். ஸோ நீங்க ஆர்டர் பண்றதுக்கு எங்கேயும் போய் தேடவே வேணாம் ஓகேங்களா. நீங்க டைரக்டா சென்னையில இருக்க 5am சைக்கிள் ஷாப்பை கான்டாக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் உங்களுக்கு இந்த ஏரியால அதாவது கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல இல்ல பொள்ளாச்சி சரௌண்டிங்ல இல்ல பழனி அதர்வைஸ் உங்க ஹோம் டெலிவரி எங்க பண்ணணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ டேரக்டா நீங்க வந்து என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு டேரக்டா டெலிவரி பண்ணி தருவேன் ஓகேங்களா. ஸோ நீங்க பைக் ஃபிட் பண்ணணும், பைக் வாங்கிட்டு நம்ம வெளியில கடையில கொண்டு போய் அதாவது சர்வீஸ் விடணுமோ இல்ல இந்த பைக் எப்படி ஃபிட் பண்றது, ஸோ இந்த ஒரு இஷ்யூ நீங்க வந்து ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. நம்ம வந்து வீட்டுல வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம ஓப்பனாவே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க எதுக்குமே கவலைப்படாம டக்குன்னு கீழே தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி ப்ரோ பைக் ஆர்டர் பண்ணணும் டக்குன்னு ஆர்டர் பண்ணுங்க. வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு பைக் ஃபிட் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்து ப்ராப்பரா உங்களுக்கு ஒரு கைடன்ஸோட கொடுத்துட்டு பைக்கை ஒப்படைச்சிட்டு ஹாப்பி மைண்டோட நானும் போவேன். இப்போ வந்து இதோட ஹப் நாய்ஸ் நீங்களே பாருங்க.